இந்த வீடியோவில் நம்ம பாயிண்டர்ஸ்னால் என்ன அப்படின்றதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பாயிண்டர்ஸ் அப்படின்றது ஒரு டிரைவ்டு டேட்டா டைப்ஸ் அப்படின்னு நம்ம C++ல் பார்க்கும்போது யூசர் டிஃபைன் டேட்டா டைப், பில்ட்-இன் டேட்டா டைப் அண்ட் டிரைவ்டு டேட்டா டைப் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ அந்த கிளாஸிஃபிகேஷனில் டிரைவ்டு டேட்டா டைப் கீழே இருக்கிறது தான் வந்து பாயிண்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பாயிண்டர் வேரியபிள் அப்படின்றது வந்து ஒரு டேட்டா வேரியபிளோட மெமரி அட்ரஸை வந்து ரெஃபர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பாயிண்டர் வேரியபிள்ஸை எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னும்போது டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணுவோம், அண்ட் தென் ஆஸ்டிக் சிம்பிள் ஸ்பெசிஃபை பண்ணணும், அண்ட் தென் பாயிண்டர் வேரியபிளுக்கான ஒரு நேமை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணும்போது இதை வந்து பாயிண்டர் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நார்மல் வேரியபிளாக இருந்தால் டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு வேரியபிளோட நேமை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். பாயிண்டர் வேரியபிள்ஸை வந்து டிக்ளேர் பண்ணும்போது ஆஸ்டிக் சிம்பிள் கொடுக்கும்போது அந்த டிக்ளரேஷன் வந்து பாயிண்டர் வேரியபிளாக வந்து கம்பைலர் புரிஞ்சுக்கும். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது இன்ட் ஆஸ்டிக்ஸ் ஏ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஏ அப்படின்றது வந்து பாயிண்டர் வேரியபிளாக வந்துட்டு டிக்ளேர் ஆகும், அண்ட் இன் டேட்டா டைப்பில் வந்துட்டு உங்களுக்கு அது ரெஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாயிண்டர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். ஸோ பாயிண்டர் வேரியபிளை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ப்ரோக்ராமில் டிக்ளேர் பண்ணுறது அப்படின்றத ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமில் பார்க்கலாம். C++ல் ஒரு சிம்பிள் பாயிண்டர் வேரியபிள் டிக்ளரேஷனும் அதுலேருந்து நம்ம டேட்டாஸை வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான ஹெடர் ஃபைல்ஸை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஸோ இன்டீஜர் டேட்டா டைப் யூஸ் பண்ண போகிறேன் ஒரு பாயிண்டர் வேரியபிளுக்கு. ஸோ நம்ம டிக்ளேர் பண்ணும்போது ஆஸ்டிக்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி ஏ அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ இப்போ ஏ அப்படின்றது பாயிண்டர் வேரியபிளாக இருக்கும், அண்ட் ஒரு நார்மல் வேரியபிளும் வந்து நான் இன்டீஜர் டேட்டா டைப்பில் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் கமா போட்டுட்டு பி அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ இதில் ஆஸ்டிக்ஸ் ஏ அப்படின்னு கொடுக்கும்போது ஏவை வந்து பாயிண்டர் வேரியபிளாகவும் பி வந்து நார்மல் வேரியபிளாகவும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பியில் வந்து நம்ம ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம். ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் 100 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு ஆம்பர்சென்ட் ஆஃப் பி அப்படின்னு நான் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பியோட அட்ரஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஏ வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்போ ஏ வந்து பியோட மெமரி அட்ரஸை வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு cout ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நம்ம செக் பண்ணிடுவோம். cout அப்படின்னு கொடுத்து அட்ரஸ் ஆஃப் பி எஸ் அப்படின்னு கொடுத்து நான் அட்ரஸை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஏ அப்படின்னு கொடுத்தாலே ஏலேருந்து அட்ரஸ் தான் டிஸ்பிளே ஆகுமே தவிர ஏயில் இருக்கிற வேல்யூ எதுவுமே வந்துட்டு டிஸ்பிளே ஆகாது. ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடலாம். ஃபைல் போயிட்டு நான் ஜஸ்ட் சேவ் ஆஸ்ன்னு கொடுத்து ஒரு நேம் கொடுத்துடலாம். பாயிண்டர்ஸ்னு ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன். எனிவே பாயிண்டர்ஸ் இஜி அப்படின்னு நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். அண்ட் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். செமிகோலன். ஸோ இப்போ அவுட்புட் நம்ம பார்க்கும்போது அட்ரஸ் ஆஃப் பி எஸ் அப்படின்னு சொல்லி பியோட மெமரி அட்ரஸை வந்து இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இப்போது
வேல்யூவை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னும்போது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஏ அப்படின்னு பாயிண்டர் வேரியபிளை ரெஃபர் பண்ண அட்ரஸை தான் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வேல்யூவை நம்ம எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னும்போது அகெயின் நம்ம வந்து ஆஸ்டிக் சிம்பிள் யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணலாம். ஸோ ஆஸ்டிக்ஸ் ஏ அப்படின்னு கொடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ண சொன்னால் வேல்யூ வந்து ஏல இருக்க வேல்யூ ரெஃபர் ஆகும். ஏல என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா பியோட மெமரி லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணுறதுனால பியில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் வந்து இந்த இடத்துல நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுதான் வந்து பாயிண்டர்ஸோட கான்செப்ட். அடுத்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது டிக்ளேரிங் பாயிண்டர்ஸ் டு அரேஸ். அதாவது அரேஸில் வந்து பாயிண்டர்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அண்ட் அதுக்கான மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்றதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அரேஸில் வந்து பாயிண்டர்ஸை யூஸ் பண்ணும்போது அதுக்கான தேவையான மெமரியை வந்து நம்ம டைனமிக்காக அலோகேட் பண்ண முடியும். அதாவது ப்ரோக்ராமிங் டைமில் நம்ம வந்து அரேயோட சைஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல, ரன் டைமில் தான் எனக்கு வந்து அரேயோட சைஸ் வேரி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னும் போது அதனுடைய மெமரி அலோகேஷன் வந்து எனக்கு டைனமிக்காக வேணும், ரன் டைமில் எனக்கு அலோகேட் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின் போது நம்ம பாயிண்டர்ஸ் மூலமாக வந்து அதை அலோகேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மெலாக் அண்ட் கெலாக் யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து அலோகேட் பண்ணலாம். டைனமிக் மெமரி லொக்கேஷனை வந்து அரேஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மெலாக் அண்ட் கெலாக் பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. இதுக்கான தனி வீடியோ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அரேஸ் பாயிண்டர்ஸோட அரேஸை வந்து நம்ம ரிலேட் பண்ணும்போது மெயினாக வந்து அரேஸை வந்து நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதை விட பாயிண்டர்ஸ் மூலமாக நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது ரொம்பவே சிம்பிளராக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு வேரியபிள் பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், இன்ட் டேட்டா டைப். ஸோ இன்ட் ஆஸ்டிக்ஸ் ஏ அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு வேரியபிள் ஒரு பாயிண்டர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம். அண்ட் பி அப்படின்னு ஒரு அரேவை வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ பிஏல வந்துட்டு பி அரேயில் வந்துட்டு 3 வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம், 10, 20, 30 அப்படின்னும் போது இப்போ நான் இந்த பாயிண்டர் வேரியபிளை வந்துட்டு நான் எப்படி வந்து இந்த அரேவோட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டு தான், ஏ ஈக்குவல் டு பி ஆஃப் 0 அப்படின்னு கொடுக்கும்போது இந்த ஏ அப்படின்ற இந்த பாயிண்டர் வேரியபிள் பின்ற அரேவை வந்து ரெஃபர் பண்ணும். ஃபர்ஸ்ட் மெமரி லொக்கேஷன் பியோட இனிஷியல் மெமரி லொக்கேஷனை வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் பண்ணும். ஸோ ஒரு மெத்தட் வந்து இந்த மெத்தடில் வந்து நம்ம ரெஃபர் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுத்தாலே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாயிண்டர் ஏ அப்படின்ற பாயிண்டர் வேரியபிள் வந்து பியோட இனிஷியல் மெமரி லொக்கேஷனை வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ பியில் இருக்கிற அடுத்த வேல்யூஸை வந்து என்னால் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஒரு ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஸோ அரேஸை வந்து நம்ம பாயிண்டர்ஸ் மூலமாக எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அதனுடைய அட்ரஸ் அண்ட் எலிமெண்ட்ஸை வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம டேவ் C++ல பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், இன் டேட்டா டைப்பில் ஆஸ்டிக்ஸ் ஏ அப்படின்னு கொடுத்து ஆல்ரெடி இருக்குது. இந்த ப்ரோக்ராமை மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ இப்போ பி வந்து நம்ம ஒரு அரே வேரியபிளாக யூஸ் பண்ணலாம். ஸோ அரே வேரியபிள் அப்படின்றதுனால நான் பி அப்படின்னு கொடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து இப்போது இதில் வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 3 வேல்யூஸ் நான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறேன், ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ 10, 20, 30 அப்படின்ற இந்த பி அப்படின்ற அரே வேரியபிளில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ 10ன்றது ஒரு மெமரி லொக்கேஷன், 20ன்றது அடுத்த மெமரி லொக்கேஷன் அண்ட் 30ன்றது அதுக்கான அடுத்த மெமரி லொக்கேஷனில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போது ஜஸ்ட் சிம்பிளாக வந்துட்டு ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா பாயிண்டர் வேரியபிள் ஏ வந்து பியோட ஃபர்ஸ்ட் அட்ரஸை வந்து பாயிண்ட் பண்ணிட்டுருக்கோம். அதாவது இந்த 10ன்றது எந்த மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த மெமரி அட்ரஸை தான் வந்துட்டு ஏ அப்படின்ற பாயிண்டர் வேரியபிள் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த எலிமெண்ட்ஸோட அட்ரஸை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு 3 எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஃபார் லூப் வச்சு ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் லூப்பில் வந்து நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ண போகிறேன், i ஈக்குவல் டு 0ன்னு. கண்டிஷன் செக்கிங் வந்து நமக்கு 3 எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால i லெஸ்ஸர் தென் 0 அண்ட் i வந்து ப்ளஸ் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். சிஆட் ஸ்டேட்மெண்ட்டில் address of each element அப்படின்னு நான் கொடுக்குறேன்.
ஸோ அட்ரஸ் ஆஃப் ஈச் எலிமெண்ட் இப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் ஏ அப்படின்றது வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட அட்ரஸை வந்து ஏ அப்படின்ற பாயிண்ட் வேரியபிள் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் 10 அப்படின்ற வேல்யூ வந்து பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த வேல்யூவோட மெமரி அட்ரஸை வந்து 10 அப்படின்ற வேல்யூவோட மெமரி அட்ரஸை வந்து பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஆல்ரெடி இனிஷியல் மெமரி அட்ரஸ் ஆஃப் பியை வந்து பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ++ கொடுத்தாலே போதும், மெமரியை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி இந்த மெத்தட் கொடுக்கும்போது ரொம்ப சிம்பிளாக வந்து நம்மளால் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அட்ரஸ் ஆஃப் ஈச் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன வருது அப்படின்னா, அட்ரஸ் ஒவ்வொரு எலிமெண்ட்டோட அட்ரஸ். இது வந்து இந்த அட்ரஸ் வந்து எலிமெண்ட் 10 வந்து எலிமெண்ட் 10 ஸ்டோர் ஆகிருக்கிற அட்ரஸ். இது வந்து எலிமெண்ட் 20 ஸ்டோர் ஆகிருக்கிறது, இது 30 ஸ்டோர் ஆகிருக்கிறது. ஸோ இதை வந்து இன்னும் பெட்டராக ஃபார்மேட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக புரியும். நான் வந்து இந்த கேரேஜ் ரிட்டனை வந்து மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ அட்ரஸ் ஆஃப் ஈச் எலிமெண்ட் அப்படின்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டோட மெமரி லொக்கேஷன் அந்த அட்ரஸை தான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் பார்க்கும்போது இங்கேயே நமக்கு தெரியும் 00 இருக்குது. இங்கே அடுத்து வந்து 04 ஸ்டோர் ஆகிருக்கு, அண்ட் தென் 08 வந்துட்டு நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்மளுடைய அட்ரஸ் வந்து டிஸ்பிளே பண்ணது. இதுவே வந்து எனக்கு எலிமெண்ட்ஸ் வேணும், இதனுடைய வேல்யூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அரேயில் இருக்க வேல்யூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன்டைரக்ஷன் ஆப்ரேட்டர் இந்த ஆஸ்டிக் சிம்பிள் யூஸ் பண்ணி பாயிண்டர்ஸ் மூலமாக நம்மளோட டேட்டா வேரியபிளில் இருக்கிற டேட்டாவை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ ஆஸ்டிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம திரும்பவும் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்க்கும்போது அட்ரஸ் ஆஃப் ஈச் எலிமெண்ட் 10, 20, 30 இருக்குது. ஸோ இதுக்கான cout ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வந்து அட்ரஸ்ன்னு எடுத்துகிட்டு நம்ம ஈவன் வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் அரே எலிமெண்ட்ஸ் ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வேல்யூஸை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து இன்டைரக்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். அட்ரஸ்க்கு வந்து நம்ம டைரெக்டாக வந்து நம்ம அரே வேரியபிள் யூஸ் பண்ணும்போது பாயிண்டரே நம்ம வந்துட்டு கொடுக்கும்போது அதனுடைய அட்ரஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காமிக்கும். ஸோ அதே மாதிரி ஈவன் நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணலாம், ப்ரீ இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணலாம், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது பாயிண்டர்ஸில் உங்களுக்கு ப்ரீவியஸ் மெமரிக்கு வந்து அது மூவ் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வீடியோவில் நம்ம பாயிண்டர்ஸ்க்கான இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துருக்கோம். ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் இதில் கவர் பண்ணியிருக்கோம். ஃபர்தராக வர வீடியோவில் பாயிண்டர்ஸ்க்கான அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.